இஞ்சி பூண்டு ஃப்ளேவரில் ஒரு சூப்பரான முட்டை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த முட்டை தொக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு செம்மையாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் 7 முட்டை எடுத்து நான் வேக போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இஞ்சி அதுக்கப்புறம் பூண்டு போட்டு நல்லா செதைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சியில் போட தேவையில்லை, இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சாலே போதும். இப்போ ஒரு பேனில் சுத்தமான கடலெண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுட்டு 2 பெரிய வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி கருவேப்பிலை உள்ள சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் தட்டி வச்சு இஞ்சி பூண்டு போட்டுட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு 4 வரமிளகா 2 தக்காளி போட்டுட்டு 1 ஸ்பூன் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் தனியா பவுடர் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக விட்டுருங்க. இப்போ அந்த கிரேவியில் வந்து இந்த மாதிரி முட்டையை கட் பண்ணி அதை குப்பரை கவுத்தி போட்டுட்டு சிம்லேயே வச்சு மூடி வச்சு வேக விட்டுட்டிங்கன்னா அந்த எசன்ஸ் எல்லாம் முட்டையில் இறங்கிடும். ஸோ 4 தடவை பரட்டிட்டு கொஞ்சமாக புதினா போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா முட்டை தொக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.